ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா? ஹேங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சூப்பர். நல்ல சகுனண்டா, வருவீங்கண்ணா நல்லா. ஸோ ஹலோ கைஸ், இந்த பக்கம் வீட் காட். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்து பேசி போட போகிற வீடியோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூப்பர் வீடியோ ஒன்று வரும். அது கொஞ்சம் வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பண்ணோன்னே இந்த ஃபோன் வந்து ரொம்ப திணறுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி அப்படியே ஹேங் ஆகுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசுகிறதுன்னு தெரில. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ இதுதான் நம்ம சேனல். இனிமேல் வாய்ஸ் கொடுத்து பேசுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாய்ஸு கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்குன்னு எனக்கே தெரியும். கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யார் நீ? ஓடு ஓடு, அவ்வளோதான். ஸோ இதான் என் வாய்ஸு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஏடாகுடமாக இருக்கும். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பார்க்குறவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க போகலாம். தேவையில்லாமல் திட்டணுமா? பரவாயில்ல, திட்டிக்கோங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா இன்னும் பண்ணிக்கோங்க மக்களே, அவ்வளோதான். திட்டுறவங்க திட்டலாம், இருக்கிறவங்க இருக்கலாம், பார்க்குறவங்க பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணி கொஞ்சம் பாப்புலர் ஆக்கி விட்டா. பாப்புலர்லாம் உடனே தேவையில்லைங்க, வந்து அவங்க பிடிச்சா பாருங்கள், இல்லையா வேணாம், அவ்வளோதான். நான் இங்கே போடுறதே வந்து எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், ப்ளஸ் மற்றவங்களையும் கொஞ்சம் என்டர்டைன் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில். பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஏடாகரமாக சவுண்டு கேட்டுன்னு இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ என்னென்னா, ஆரிஜினை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணேன், ஏது பண்ணேன்னு திரும்ப சுற்றி காட்ட போகிறதில்ல. முன்னாடியே நீங்கள் பார்த்தது தான். அதே ஆட்டு தொட்டி, அதே இது என்னடா இது, அதே ட்ரீ ஃபார்ம், அதே சுகர் கேன் ஃபார்ம். ஒன்றும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அது எனக்கு பிடிக்கல. இந்த சுகர் கேன் ஃபார்ம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்லாப் வந்து எனக்கு வந்து தெரியாதுங்க. ஸ்லாப் வச்சுட்டு தண்ணி ஊற்றுனா ஃபுல்லாக போகாது, ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் தான் நிற்கும்னு தெரியாது எனக்கு. அது தெரியாமல் நான் வந்து ஹேங் ஆகுது. சூப்பர். அது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை பாருங்கள், ஃபுல்லாக ஸ்லாப் அடிச்சு விட்டாச்சு. ஃபுல். இப்போ நான் ஒன்றுத்துக்கும் உட்காந்து வாட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சேன்னா விளங்கிடும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பொறுமையை, என்னோடய எப்படி சொல்ல, என் உச்சக்கட்ட பொறுமையில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு இதுங்க, ஒரு வாட்டர் சோர்ஸ் இது பாருங்கண்ணா. இப்போ நான் எடுத்தால் இது அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஒரு வாட்டர் சோர்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணால் தான் ஃபில் ஆகுது. ஃப்ளோ ஆக மாதிரி எனக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இந்த வேர்ல்டோடைய மெயின் மோட்டோவே என்னென்னா, ப்ளஸ் இந்த சேனலோட மெயின் மோட்டோ, நம்ம இங்கே வந்து வியூஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு பண்ண போகிறதில்ல. மெயினாக நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னா, யூடியூப் ஒரு ஃப்ரீ க்ளவுடு மாதிரிங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு தான் நான் பண்ணுறேன். என்ன இதுன்னா, இப்போ இந்த சேனலோட பேர் வீட் காட். ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ரொம்ப நாளாக இந்த கேமை தண்டமாக விளையாடிட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, விளாடுவேன். ஒரு மாதம் விளாட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் ஒழுங்காக ஆட மாட்டேன். ஒரு மாதம் ஏதோ சும்மா ஆடிட்டு ஒரு வேர்ல்டு இருக்கும், போர் அடிக்குதுன்னு கேம் டெலீட் பண்ணுறேன். எனக்கு எப்படி பேக்கப் பண்ணணும், எப்படி லோட் பண்ணணும் வேறு ஃபோனில். இப்போ பேக்கப் எடுத்து வச்சா தானே திரும்ப யூஸ் பண்ண முடியும். அது எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. சரி, நான் அன்இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்போ வந்து அதே மாதிரி கேம் டேட்டாவில் தான் சேவ் ஆகிருக்கும். அதாவது கேமோட சேவ் ஆகிருக்கும் வேர்ல்டு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பாட்டுக்கு சரின்னு டெலிட் பண்ணுவேன். எனக்கு போர் அடிக்குதே, சரி போதும் அப்படின்னு டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணால் மொத்தமாக வேர்ல்டும் சேர்த்து போயிடும். அந்த மாதிரியே ஒரு வேர்ல்டு 2 வேர்ல்டுனால் பரவாயில்ல, ஏகப்பட்ட வேர்ல்டு. ரொம்ப ஹேங் ஆகுதே ஃபோனு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வேர்ல்டு போயிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு அர்த்தம் உள்ளதாக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இந்த வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவு உருப்பட்டு போயிருக்கு. 175 நாள், பரவாயில்ல.
ஸோ இப்போ எதுக்கு இந்த வேர்ல்டு ஆரம்பித்தேன்னா, ஒரு இப்போ நான் வந்து இப்போது காலேஜ் படிக்கிறேன், ஓகேவா? காலேஜ் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். நான் வந்து என் கிராஜுவேஷன் டே அப்போ, அதாவது 4th இயர் இன்ஜினியரிங் பண்ணுறேன் நான், ஓகேவா? என் 4th இயர் கிராஜுவேஷன் டே முடிஞ்ச அன்னைக்கே, அதாவது கிராஜுவேஷன் டே அன்னைக்கே டிகிரி வாங்கின கையோடு வந்து ஒரு மிகப்பெரிய வீட் ஹார்வெஸ்ட் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை இந்த கேமில். மிகப்பெரிய வீட் ஹார்வெஸ்ட்னா சும்மா இல்லை, உண்மையிலே மிகப்பெரிய வீட் ஹார்வெஸ்ட் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் வாய்க்குளரம் கண்டுக்காதீங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு 100x100 பிளாட்ஃபார்ம்னால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம சுகர் கேன் ஃபார்முன்னு ஒன்று பண்ணோம். ஏன் பண்ணோன்னு தெரில, பரவாயில்ல. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 70x70, ஓகே? 70x70 இவ்வளோ பெருசு. அப்போ 100x100னா பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு 30, அங்கே ஒரு 30, அப்படி போட்டு அப்படி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பெருசு வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 100x100 பிளாட்ஃபார்மு ஒரு லேயரில் எவ்வளோ வீட்டு வரும் அது கணக்கு போட்டால் மறந்துட்டேன், நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் இல்லாமல் இதே மாதிரி 50 லேயர் அடிக்கினே போகணும். 50 லேயர் அடுக்குனா பக்காவாக இருக்கும். ஸோ 100x100 50 லேயர். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி 50, 1 இல்லை 2 இல்லை 50. சூப்பர்ரா, ஹேங் ஆகுதுரா, நைஸரா அப்படி தான் ஆகணும். அந்த 50 லேயர்ஸ் மாதிரி 50 ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதான் பிளான். அதில் ஃபுல்லாக வீட்டு தான் இருக்கும், எந்த பிளான்ட்டுமே இல்லை, வீட், ஒன்லி வீட். அந்த வீட்டை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ வீட்டு வருது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதுதான் பிக்கெஸ்ட் ஹார்வெஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவ்வளோ வருஷம் க்ரியேட் பண்ண டுபாகூர் வேர்ல்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் இந்த வேர்ல்டை, ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த வேர்ல்டு. நான் இது ஹேங்காவது ஆரம்பித்த வேர்ல்டு தான் இது. இவ்வளோ நாள் பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு 30 பேர் 40 பேர் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்த்தவங்க திரும்ப வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலனாலும் பரவாயில்ல, புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்க, ஸ்பான்லேருந்து நேராக ஓடி வந்தேங்க. ஒரு 1000 1200 300 பிளாக் ஓடி வந்தேன். தேடிக்கினே வந்தேன் எந்த இடம்டா கரெக்டாக இருக்கும்னு. அங்கே அப்போ கண்ணில் பட்டது தான் இந்த வில்லேஜ். நல்லா பெருசாக சாட்டமாக இருக்குன்னு இந்த வில்லேஜை எப்பவும் போல தான் ஃபுல்லாக லூட்டெல்லாம் பிடிக்கிட்டு இருக்க எல்லா வில்லேஜரையும் பிடிச்சி போட்டு அயன் கோலம்லாம் அடித்து போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, முன்னாடி வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வில்லேஜஸ் மேஞ்சி இருந்துருப்பானுங்க. எல்லாரையும் பிடிச்சி இந்த குழிக்குள்ளே போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த குழியில் போட்டதை காட்டியிருப்பானான்னு தெரில. குழியில் போட்ட வில்லேஜஸை நேராக தூக்கின்னு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ தெரிதா இந்த சைடுக்காக உள்ளே கூட்டின்னு போயிட்டு இதை மூட்டுருவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், இதுலேருந்து இப்படி தாவி அப்படி உள்ளே போயிடுவேன். இப்படி தான் ரொம்ப நாளாக பொழப்பு போடுது. இது ஏன் இருக்குன்னு தெரியல, ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு வச்சுட்டேன். அப்படியே கிடக்கட்டும். அப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு ட்ரேடிங் ஹால் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஒரு செட்டப் இருந்தது, ஏடா குடமாக இருந்தது. அது பரவாயில்ல, அது ஒரு மண்டை குடைச்சல் ஆயிடுச்சு. என்னடா இது ட்ரேடிங்கு, என்னடா தண்டமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், பிடிச்சின்னு போய் அதுக்கு அடுத்த அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி செட் பண்ணிட்டேங்க. எல்லாரையும் கீழே கூட்டின்னு வந்து, இதில் என்ன பிரச்சனைனா, இது வரங்க உடச்சா அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது, வெளியே அப்படியே. அதனால் இதை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சி போட்டேன்னா, சாரிங்க கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ இந்த மாதிரி வில்லேஜர் இது முடியுது. இதெல்லாம் இவ்வளோ செஸ்ட் இல்லை ஆக்சுவலாக, இருந்த செஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இதெல்லாம் வந்து இங்கேருந்து
இந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கின்னு போய் உள்ளே போட்டேன் காலியானோடனே இடத்த. இருக்கல இந்த சுற்றுவட்டாரத்துலேயே இதான் பெரிய வீடாக இருந்தது. பரவாயில்ல, பிடிச்சி போடு, எல்லாம் நம்ம வீடு தான். அடுத்து இந்த ஷீப் ஃபார்ம் வந்தேங்க, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பிடிச்சி போட்டு இப்போ வர வழியில் ஒரு வில்லேஜ் இல்லை, ஒரு 3-4 வில்லேஜ் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி டே 0 பிகினிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக லூட் வச்செல்லாம் காட்டியிருக்க மாட்டேன், அப்புறமா போய் பொறுக்கின்னு வந்துட்டேன். அந்த கடைசி எல்லா வீட்டுமே மீன்ஸ் எல்லா வீட்டுமே தூக்கி போட்டு ப்ரீடிங் பண்ணி இத்தனை பெற்று போட்டு இதுலேருந்து இப்போ எக்ஸாக்டாக ஒரு ஃபுல் ஷியர் எடுத்துனோம்னா ஃபுல் ஷியரும் காலியாயிரும், அதாவது பிரேக் ஆகிடும். அந்தளவு இது எப்படி சொல்லணும்னா, இப்போ சாப்பிட்டு இது இப்போ நான் ஒன்றத்தை ஷேர் பண்ணுறேன்னா இப்போ திரும்ப அது போய் புல்லு சாப்பிட்டு வளர்ந்துடுது உள்ள. அதே மாதிரி ஏடா கூடமாக வளர்ந்து நிறைய கிடைக்குது. ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஃபார்ம் இருக்கையில் உருப்படியாக கட்டின ட்ரீ ஃபார்ம்னால் இதுதான் நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒரு பிளாக் தள்ளி விட்டுருக்கலாம், எல்லா இலையும் ஓவர்லேப் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ 1 2 3 3 பிளாக் விட்டு ஓட்டு 3 பிளாக் விட்டு ஓட்டு. ஓகே, நாட்டில் ஃபுல்லாக இவ்வளோ டாட்ஸ் தேவையில்லை, எனக்கு தெரியும். நல்லா இருக்குல்ல பார்க்க. வச்சாச்சு, அது மாதிரி சூப்பராக இருந்தது, வச்சாச்சு. ஓகே, ஏன் பேர்ட்ஸு, அதாவது இத்தனை ட்ரீ இருக்கும்போது ஏன்டா பேர்ட்ஸு இப்போ இது பண்ண, இதான் உனக்கு கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுதான் கொஞ்சம் சோம்பேறி. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாட்டமாக. கீழே நின்று அப்படியே ஒரு 2 அடி தட்டி ஜம்ப் பண்ணி அப்படியே ஒன்று போயின்னு இருக்கலாம். இதே ஓக்கு வந்து திடீர்னு பெரிய மரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மனவிரக்தி ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக அதை நோண்டி எடுக்க முடியாது. ஃபுல்லாக நோண்டி எடுக்க நான் கீழே பிளாக் போட்டு திரும்ப மேலே ஏறி ஃபுல்லாக எடுக்கணும். அதிகமான வுட்டு கிடைக்கும் தான், அது மேலே ஏறி பண்ண எனக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் திரும்ப போய் கொளுத்தி விட்ருவோம். எங்களுக்கு அதுக்கு மனசு கஷ்டமாயிடும், வேஸ்ட்டாக போதே அப்படின்னு. அதனால் ஓக்கு வைக்கல, பேர்ட்ஸ் வச்சாச்சு. அதான் அடுத்து சுகர் கேன் ஃபார்மு, அது என்ன கதைன்னு சொல்லிட்டேன் முதல்லையே. பிடிக்கல, தேவையில்லாத தண்டை செலவுன்ற மாதிரி தேவையில்லாத டேட்டு விடுங்க, அது மனசு ஃபீல் பண்ண வேணாம். லாவா ஃபார்ம், 2 ட்ரிப் ஸ்டோனு, இவ்வளோ லாவா சோர்ஸு, கீழே சொட்டோம், பிடிச்சி ஓரம் கட்டிக்கினே இருப்பேன். இதுதான் இந்த மாதிரி. 2 வாட்டர் இருக்குன்னு தனியாக கேட்காதீங்க, காலி பண்ணிட்டேன். அதான் ட்ரேடிங் ஆள் போச்சா. அடுத்து இதை கட்டினாங்க மாப் ஃபார்ம் ஏன் கட்டினேன்னா, எனக்கு எஃபிஷியன்சி டூலே வேணும், டேர்ட்டு கலெக்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி அவ்வளோ பெருசு கட்டணும்னா அப்போ எவ்வளோ டேர்ட் தேவை. கண்டிப்பாக இங்கே கட்ட முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அதுக்கு தான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, இங்கெல்லாம் கட்டினா வேலைக்கே ஆகாது, ஊருக்காக கூட போட முடியாது. என்ன பண்ணிட்டேன், ஒரு ஓஷன் இடம் கண்டுபிடிச்சேங்க. இதோ அந்த சைடு அப்படியே ஓடணும்னு வச்சுக்கோங்க, தூரத்தில் அங்கே இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் அந்த ஓஷன்லாம் இல்லை, ஒரு பெரிய சைஸு குட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓஷன்லாம் இல்லை அது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 200x200 எவ்வளோ 200x200 பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்டிட்டு 4 சைடு இது நைஸுங்க, இதுதான் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் மேலேருந்து பார்க்க. இங்கே ஒரு அயன் ஃபார்ம், இங்கே ஒரு அயன் ஃபார்ம், இங்கே ஒரு அயன் ஃபார்ம், எங்கே இங்கே ஒரு அயன் ஃபார்ம், இங்கே ஒரு அயன் ஃபார்ம், மொத்தம் 4 அயன் ஃபார்ம் கட்டிட்டு நடுவில் ஒரு மாப் ஃபார்ம், அதாவது இதே மாதிரி இது வரைக்கும் நல்லா நடுவில் கட்டிட்டு சுற்றி என்னென்ன சில்ட்ரா ஃபார்ம்ஸ் இருக்கோ கட்டிடலாம். ஏன்னா அயன் வந்து ரொம்ப முக்கியங்க, ரயில் நிறைய தேவைப்படும் டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஹாப்பர்ஸ்க்கெலாம் வேலைக்கு ஆகாது. அதனால் 4 கட்டிடலாம். 4 கட்டினா நான் சென்ட்ரல் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், 4மே ஒர்க் ஆகும். இங்கே மாப் ஃபார்மும் நான் நடந்த மாதிரி ஆகிடும், சுற்றி அயன்களும் ஃபார்ம் ஆகி செத்தா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது நல்லா இருக்குது இந்த பிளானு. இது இப்படியே இருக்கட்டும்னு செட் பண்ணியாச்சு. அப்போ முதல்ல நான் 200x200 கொளருது 200x200 பிளாட்ஃபார்மு கட்டணும் ஃபஸ்ட்டு. அதான் இப்போ பிளான். கட்டிட்டு பக்கத்துலேயே, அதாவது பின்னாடி இங்கே ட்ரேடிங் ஹால் வரும், இது 200x200, இங்கே ட்ரேடிங் ஹாலு, இதுக்கு அப்புறம் இந்த சைடு ஸ்டோரேஜ் ஐலாண்ட் மாதிரி குட்டியாக. ஓகே, இப்போதைக்கு குட்டியாக இருக்கும், ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
பண்ணிட்டு இங்கே ட்ரேடிங் ஹாலு, இங்கே ப்ரீடிங் ஹாலு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அப்படியே 50 ஃபார்ம் சொன்னல, அப்படியே இந்த சைடெலாம் வந்துடும். இது வந்து ஓஷனுக்கு மேலே ஒய் லெவல் 75ல் கட்டலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஒரு நல்லா இருந்தது 75. ஒய் லெவல் 75ல் கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு தான் டர்ட் சேர்த்துன்னு இருக்கேன். அது நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டேன். போன வீடியோ தான் நினைக்கிறேன். லேக் அடிக்குது. லைஃப் குறைய மாதிரின்னு கேட்காதீங்க. அது நான் வந்து டர்ட் தான் கலெக்ட் பண்ணுறேன்றனால பீஸ்ஃபுல்லில் வச்சுருக்கேன். அசிங்கமாக தான் இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பரவாயில்ல, நான் கொஞ்சம் சாவாமல் உருப்படியாக கலெக்ட் பண்ணணுன்றனால பீஸ்ஃபுல்லில் போட்டிருக்கேன். மாற்றிடுவேன். அப்போ எப்படா மாஃபார்ம் யூஸ் ஆகும்டா மண்ணாங்கட்டின்னு கேட்காதீங்க. அது யூஸ் பண்ணுவோம், ஹார்டில் போட்டுருவேன். கொஞ்சம் திருத்தனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. திருத்தனம்னு பார்க்காதீங்க, ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடாகிறேன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். இது தண்டம். அதான் இவ்வளோ டர்ட் இருக்குங்க காடியா. இவ்வளோ இருக்குது. இந்த 3 டபுள் செஸ்ட்டு. இந்த இடத்த ஃபுல்லாக வலிச்சு சுரண்டியாச்சு. நல்லா இருக்குது பார்க்க. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு பார்க்க. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா அங்கங்கே இந்த மாதிரி சந்து பொந்துலேருந்து திடீர்னு வருதுங்க க்ரீப்பரு. எங்கேருந்து வந்து வெடிக்குதுன்னே தெரில. இங்கே ஒரு சந்தா குட்டி குட்டிக்கோ நிறைய இருக்குது. எங்கேருந்தா இந்த கேவ்லாம் வருதோ. சே, 1-2 கேவ்னா பரவாயில்லைங்க, அங்கங்கே இருக்குது. எனக்கு விருப்பாகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ 151 to 175 டேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொல்லிடுறேங்க. நான் வந்து இந்த வேர்ல்டெலாம் இருக்குல்ல, நான் இந்த வேர்ல்டில் என்ன நினச்சாலும் பண்ணலாம் இப்போ. ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்ச வேர்ல்டு, ஓகேவா. என் மெயின் வேர்ல்டு வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ல, டேஸ் நிறைய போயிடுச்சு. இது வந்து டூப்ளிகேட் அந்தந்த டைம் பீரியடில் நான் டூப்ளிகேட் பண்ணி வைப்பேன் இந்த டேஸ்க்குள்ளே. இப்போ இந்த 175னா 175th டேயில் காப்பி பண்ணி வச்சுருவேன், டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ போடுறேன். இனிமேல் கண்டினியூஸ் வீடியோவும் வந்துடும், ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, நெதர் வாட் ஃபார்ம் இது க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்குங்க இது. ஆனால் என்ன நடக்கும் போது கொஞ்சம் தண்டமாக நடக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ நெதர் வாட் ஃபார்மு ஒரே நிமிஷம் இருங்க. அதுக்கு அடுத்து சுகர் கேனன் போர்ஷன். இந்த செஸ்ட்டை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போர்ஷன் ஆஃப் வீக்னு வச்சுருக்கோம். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் வில்லேஜஸ் அப்படின்னு. இதுக்குள்ளே அப்படியே நேராக ஓடணுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேறு ஃபோன் போட்டுக்கின்னு இருக்கிறாங்க ஃபுல்லாக அடிச்சு கட்டிக்க விடுறதுக்கு. ஸோ ஓகே கேஷ், இந்த வீடியோ இவ்வளோ தான். டேஸ் அதிகமாக போகுது. அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணேன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, பாய், நன்றி.